முதலில் எங்களுடைய அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. அந்த வகையில் இலங்கை மற்றும் தமிழக மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை சென்னையில் இன்று இடம்பெற இருக்கிறது. சென்னை தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் உள்ள மீன் வளத்துறை பணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று முற்பகல் 10 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பமாக இருக்கிறது. இந்திய மத்திய அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை மற்றும் இலங்கை இந்திய ராஜதந்திர கடற்றொழில் குழுவில் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு சென்னையில் இன்றைய பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசு தரப்பிலிருந்து கடற்றொழில் திணைக்களம் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகள் உட்பட 5 இதில் பங்கேற்க உள்ளனர். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், புத்தளம், சிலாபம் மற்றும் தென்பகுதி மீனவ சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 10 பேரும் இலங்கை குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். இதுவேளை தமிழகம் சார்பில் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், புதுச்சேரி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 12 மீனவ சங்க பிரதிநிதிகள் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசின் கடற்றொழில் அமைச்சர் K. ஜெயபால் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவும் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க உள்ளது. இரு நாட்டு மீனவர்களுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை இந்திய மத்திய அரசின் வெளியுறவுத்துறை இணை செயலாளர் சுசித்ரா துரை, துணை செயலாளர் மயங்க் ஜோஷி, இலங்கைக்கான இந்திய தூதுவர் உயர் அதிகாரி சிவ்சங்கர் சிங் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் எனவும் தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கிறது. இதனிடையே இந்த பேச்சுவார்த்தையை முன்னிட்டு தமிழக அதிகாரிகள் 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக ஆழ்கடலில் இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்களை கைது செய்கின்றமை, தடுத்து வைக்கின்றமை மற்றும் அவர்களது படகுகள் மற்றும் உடைமைகளை கைப்பற்றுகின்றமை போன்ற நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே கச்சத்தீவு தொடர்பிலான தமது நிலைப்பாட்டினை இந்த பேச்சுவார்த்தையின் போதும் கடைபிடிப்பதாக தமிழக அதிகாரிகள் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளனர். கச்சத்தீவை அண்மித்த பகுதியில் மீன்பிடிப்பதற்கு தமிழக மீனவர்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய மத்திய அரசு சார்பில் அண்மையில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை இன்றைய பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இரு நாடுகளிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என ஏற்கனவே இணக்கம் காணப்பட்டிருந்தது. இதற்கமை இலங்கை சிறைகளில் இருந்த 295 தமிழக மீனவர்களும் தமிழக சிறையில் இருந்த 138 இலங்கை மீனவர்களும் இதுவரை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்.